ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவானவர் 12வது வீட்டுக்கு வரார். அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்குமா, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இப்போ நாங்கள் இதுக்காக செலவு பண்ணுவோமா அதுக்காக செலவு பண்ணுவோமான்னு சொல்லி நிறைய யோசனைகள் உங்களுக்கு வேண்டாம். பொதுவாகவே குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள், 2 சுப கிரகங்களுமே பகை கிரகங்கள். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் குரு வராரே, அப்போ நமக்கு வந்துட்டு நிறைய விரயங்கள் கொடுப்பாரோ அப்படின்னா இல்லைங்க. ஏன்னா சுப கிரகம் சுப விரயங்களை தான் தரும். அப்போ நீங்கள் என்னெல்லாம் சுப விஷயங்கள் செய்கிறீங்களோ அதனால் உங்களுக்கு விரயம் அதிகமாகும். ஏற்கனவே சனீஸ்வரன் 10ல் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. அதனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 11ல் லாபஸ்தானத்தில் இருந்த குரு தான் இப்போ 12க்கு வராரு. இதுவரையிலும் நீங்கள் சேர்த்து வச்ச காசில் நீங்கள் சுபவிரயம் ஏதோ ஒன்று பண்ணணும். அது பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம், இல்லை வீடு கட்டலாம், இல்லை ஒரு இடம் வாங்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் செய்யலாம். இதுக்கு தான் சுபவிரயம்னு பேர். இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செலவு இப்போ பண்ணலாம். இதுக்காக தான் நம்ம சுபவிரயம்னு சொல்கிறோம். அப்போ இந்த சுபவிரயமான குருவானவர் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4வது வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக உங்களோட 4வது வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6வது வீட்டையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8வது வீட்டையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாரு அப்படின்ற பொழுதே 4ன்றது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்தர் வீடு மனை வாகனம் ஏதோ ஒன்று வாங்கலாம். அதுக்காக அந்த 6ல் பார்க்குறாரு இல்லையா குரு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கலாம். ஆனால் குரு அக்செப்ட் பண்ணினாதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அப்போ 6ல் பார்க்கும் குருவால் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, உங்களோட 8வது வீட்டை பார்க்குறாரு, அப்போ வம்பு வழக்கு வருமோ? நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணலாம். வம்பு வழக்குன்னு இல்லைங்க, திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று நடக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் ராகுவும் இருக்காரு. ஸோ இந்த 8ஆம் இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த குருவானவர் உங்களுக்கு நற்பலன்களை செய்யக்கூடிய குருவாகத்தான் இருக்க போகிறார். 12ல் உட்கார்ந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சேர்த்து வச்ச காசில் நீங்கள் சுபவிரயம் தான் பண்ண போறீங்க. அனாவசிய விரயம் வரக்கூடாது அப்படின்னா குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, சுக்கிர வழிபாடு பண்ணுங்க. இதை பண்ணிங்கன்னா போதும். இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்யும். தொழில் ஸ்தானம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனீஸ்வரன் இருக்காரு. இப்போ உங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் 12ல் குரு போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற பொழுது இது வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இந்த பீரியடில் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சுபவிரயமாக போயிடும். அதுக்காக தான் நம்ம விரயங்களை நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்குமே கடவுளுடைய அருள் வேணும் தான். இந்த சுபவிரயம் செய்கிறதுக்கும் கடவுள் அருள் வேண்டும். அந்த கடவுளின் அருளை நீங்கள் பிரார்த்தனை மூலமாக எடுத்துக்கோங்க. இப்போ வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் வியாபாரிகளுக்கு இது நல்ல காலம் தாங்க, யோகமான காலம்தான். ஏன்னா கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகும் பொருட்கள் இருந்தாலும் உங்களுக்கு வீணாகக்கூடிய பொருளாக இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வியாபாரத்தில் ஒரு நெளிவு சுழிவோடு ஏற்கனவே இருப்பீங்க. இன்னும் சில நெளிவு சுழிவுகளோட அந்த பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு பாருங்கள். அதற்கான தன்மையும் குரு உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு 12ல் குரு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே ராகுவும் இருக்கிறதுனால வெளிநாட்டு படிப்புன்றது கனவாக இருந்த ஒரு விஷயம் மாறி நினைவாகும். அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 12ல் ராகு இருக்கான், கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் தான் ஆகணும். கூட குருவும் சேர்றாரு அப்படின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நான் ஜாப் பேஸில் போகலான் இருக்கேன், ஒரு ஒர்க் பர்மிட்டில் போகலான்னு இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த குரு 12ல் வரும் குருவால் உங்களுக்கு இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு முயற்சியை தீவிரமாக தொடங்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சில கவலைகள் தரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சுபவிரயம் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். எதிர்பாராத சுபவிரயமாக அது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இது கண்டிப்பாக செலவு செய்கிற நேரம்தான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குரு நல்லா இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னாக்கா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இடத்த வாங்கி போட்டுடுங்க. இல்லை ஒரு வீடு வாங்குங்க. எப்படின்னாலும் நீங்கள் கடன் படணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இஎம்ஐ கட்டுற மாதிரி மாற்றிக்கோங்க. ஒன்று வீடு வாங்குங்க, இல்லைன்னா இடம் வாங்குங்க, கோல்டு வாங்குங்க, சில்வர் வாங்குங்க. வாகனம் உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த வாகனம் வாங்கணும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் முயற்சி பண்ணி வாங்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்யணும். நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, பரவாயில்ல, நீங்கள் இதை சுப செலவுகளை கணக்கில் எடுத்துக்காமல் இதை பண்ணிட்டு போகிறதுக்கு பாருங்கள். பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் இப்போ எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸாக இருந்தாக்க யூட்ரஸ் ப்ராப்ளமோ இல்லை கிட்னியில் ப்ராப்ளமோ இல்லை கிளான்ஸ் ப்ராப்ளமோ இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு அதிகப்படியான அசுப பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சியானது இருக்காது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. அதால் நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கு போகிற மாதிரி ஆகும். அதனால் யாருக்கும் ஜாமீன் நிற்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் யாரையும் நம்பி கடன் வாங்காதீங்க. ஏதோ ஒரு பத்திரத்தை வச்சு அவங்க சும்மா சொன்னாங்க, நாங்கள் பத்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம், அவங்க எங்களுக்கு பைசா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இதுலலாம் எதுலேயுமே இறங்காதீங்க. எதுவுமே ப்ராப்பராக பண்ணுங்கள், லீகலி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா 9ஆம் பார்வையாக 8வது வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா. ஸோ வம்பு வழக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எதுவுமே நீங்கள் லீகலைஸ்டு பண்ணிடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அபரிதமான நற்பலன்களை எடுக்க போகிற ஒரு காலம். எதனாலன்னு பார்த்தோம்னா சூரியன் குருவோட ஃபேமிலி. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் நீங்கள் பாசிட்டிவாகவே எதிர்பார்க்கலாம், வித்தவுட் எனி டவுட். சரிங்களா? அது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டாகும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு அந்த பேமெண்ட்ஸ் நல்லபடியாக கிளியர் ஆகும். அதுக்கு தான் இந்த குருவானவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. என்னதான் ஒரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் விரயங்கள் நிகழ்த்தினால்தான் உங்களுக்கு வருமானம் வரும். அதனால் விரயமாகுதேன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான காசை குரு கொடுத்துருவார். அவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ அவர் செலவு பண்ணுறதுக்காகவே கொடுப்பார். அதனால் நீங்கள் விரய காலம் அது இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் உங்களோட வேலை என்னமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குட் பீரியட். ஸோ இந்த குட் பீரியட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயாருடைய உடல் நலனில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அக்கறை எடுக்கிறீங்களோ ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தாய் வழியில் ஏதாவது சொத்துக்கள் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது உங்களை சேரும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமையும். இது வரைக்கும் பிரச்சனையிலேயே இருந்தது, சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒரு பூர்வீக விஷயம் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நல்லபடியாக கைக்கு வரும். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் உங்களுக்கு கையில் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவானவர் நன்மையை செய்ய போகிறார். ஏன்னா உட்கார்றதே இந்த மிருகசீரிஷத்தின் அதிபதியான செவ்வாயுடைய ராசியில தான். நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாலோ இல்லை விவசாய நிலங்களில் குத்தகைக்கு எடுத்து பண்ணுறவங்களா இருந்தாலோ இல்லை நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருந்தாலோ உங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக முடியும். அதே சமயம் செலவுகளும் இருக்கும். நம்ம சொல்கிறது தாங்க, நீங்கள் செலவு பண்ணனா தான் காசு வரும். அப்போ செலவு பண்ணுறதுக்கான காசையும் குரு கொடுத்துருவார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சுப விரயங்களை தான் கொடுக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்கள் உங்களால் முடிகிற பொழுதெல்லாம் ஆலங்குடிக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. இது உங்களுக்கு நிறைய ப்ளஸ் கொடுக்கும். நாங்கள் எப்பயுமே குரு பயிற்சினா ஆலங்குடி தான் போகணுமா, தென்குடி திட்டை தான் போகணுமா அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பழமையான சிவாலயம் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கும் குருவை போய் நீங்கள் வணங்க வேண்டும். சைடில் இருக்கார் இல்லைங்களா தட்சிணாமூர்த்தி, அவரை போய் வணங்குறால் அது வணங்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த குருவின் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் நவகிரக குருவைத்தான் வணங்கணும்.
அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து சிவாலயங்களுக்கு போக முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளவு அந்த சிவாலயங்களில் போயிட்டு தொண்டுகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே வாங்க. வியாழக்கிழமையானா போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் நிற இனிப்பு வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா குருவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவர் சந்தோஷப்பட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இங்கே நம்ம சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த குருவின் நிலை என்னமோ அதை பொறுத்து பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஜோதிட விஷயங்கள் உங்களுக்கு இதில் தெரிய வரும். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.